கீதையில பகவான் ஒரு விஷயம் சொல்றார். ஆத்மோத்தாரத்துக்காக என்னெல்லாம் காரியங்களை பண்ணணுமோ அந்த காரியங்களையே எப்பவும் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கு எந்த காரியத்தால தொந்தரவாகுமோ அந்த காரியங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். நம்முடைய ஆத்மாவே நமக்கு பந்துடைய ஆத்மாவே நமக்கு எதிரி, ரெண்டையும் சொல்றார். அது எப்படி ஆக முடியும்? நம்ம ஆத்மாவே நமக்கு பந்து, நம்ம ஆத்மாவே எதிரின்னு ரெண்டும் ஒருத்தரே அந்த இதுல இந்த மாதிரி இருப்பார் உலகத்துல. இந்த காரியத்தை பண்ணினால் நமக்கு நல்லதாகுமோ அப்பேற்பட்ட காரியத்தை நம்ம பந்துகள் நமக்கு பண்ணுவார். பந்துகள் குடும்பத்தில் இருக்கிறவா ஒரே குடும்பமா இருந்தா அது பந்து இல்லை, அவ மட்டும் பந்துகள் இல்லை. யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லதாக கூடிய ஒரு காரியம் பண்ணிருக்காருன்னா அவ நமக்கு பந்துகள். எனக்கு சில பேர் கேட்கலாம், இல்ல எங்களுக்கும் சில பேர் பந்துகள் இருக்காரு, அவ இப்போ நமக்கு தொந்தரவு தான் பண்ணிட்டு இருப்பார், அந்த மாதிரி பந்துகளும் எங்களுக்கு இருக்காரு, அதனால பந்துகள் எல்லாம் நல்லதுதான் பண்ணுவார் எப்படி சொல்ல முடியும்? அவ பண்ற தொந்தரை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஒரு குடும்பத்தின் சம்பந்தம் மூலமா வந்த பந்துகள் அவள் அல்ல. உண்மையான ஒரு பந்து அப்படின்னா யாருன்னு கேட்டா, நம்மளுடைய நன்மைக்காக யாரு காரியங்களை பண்ணுவாரோ அப்பேற்பட்டவர் தான் நமக்கு உண்மையான பந்து. யாரோ ஒருத்தர் அவர் நமக்கு நல்லது பண்ணிருக்காருன்னா அவர் தான் நமக்கு பந்து. நம்ம குடும்ப சம்பந்தம் இருக்கு ஆனா அவர் நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் உண்மையான பந்து கிடையாது. பந்து அப்படின்னா நமக்கு நல்லது பண்றவர் தான் பந்து. யாரு நமக்கு தொந்தரவு உண்டாக்குறதுக்கு காரியங்களை பண்றாரோ அவர் தான் நமக்கு சத்ரு. இந்த ஆத்மாவே நமக்கு பந்து ஆகிறது, ஆத்மாவே சத்ருவும் ஆயிட்டு இருக்குன்னா அதனோட அர்த்தம் என்ன என்று கேட்டால், வாழ்க்கையில நமக்கு நல்லதாக கூடிய காரியங்களை நாம் பண்ணினோம் என்றால் அப்ப நமக்கு நாமே பந்துகள் ஆகலாம். நமக்கு தொந்தரவு ஆகக்கூடிய காரியங்களை நாம் பண்ணினோம்னா அப்போ நமக்கு நாம் தான் சத்ரு. ஆத்மா தான் ஆத்மாவுக்கு பந்து. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் இது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் பண்ணிருக்கோம், அதுல இருந்து நமக்கு தொந்தரவு ஆயிட்டு இருக்கு. நமக்கு அந்த தொந்தரவு ஆயிட்டு இருக்குன்னா இதுக்கு காரணமான காரியம் எதுன்னா அன்னைக்கு நாம் பண்ண தப்பு. அதனாலதான் இன்னைக்கு அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். வேற யாரும் ஒன்றும் பண்ணலை, நம்ம தான் பண்ணிருக்கோம், அதனால அந்த கஷ்டம் நமக்கு வந்துட்டு இருக்கு. நமக்கு நல்லதாயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமான காரியத்தை நம்ம தான் பண்ணிருக்கோம், அந்த காரியத்தால் இன்னைக்கு நமக்கு நல்லதாயிட்டு இருக்கு. மனிதனுக்கு எப்போதும் அவனுடைய ஆத்மா பந்துவா இருக்கணும், சத்ருவா இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார்.